NS 400 நீங்க வாங்கலாமா வேணாவான்றத சிம்பிளா இந்த வீடியோல சொல்லிடுறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். டெஸ்ட் ட்ரைவும் போய் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன் எப்படி சொல்றதுன்னா சப்ஜெக்டிவ், அவ்வளவுதான். அவங்க சொல்ற மாதிரி நம்மளே சொல்லிடுவோம். அதான் பிரச்சனையே. அவங்க விருப்பம் தான் இந்த டிசைனு. எனக்கு பர்டிகுலரா இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மற்ற மாடலை காட்டிலும். இன்னைக்கு டேட்டுக்கு 2,40,000 அந்த பட்ஜெட்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பைக்னா கண்ணை மூடின்னு நீங்க NS 400Z எடுக்கலாம். இந்த வண்டியில டாமினாரோட அதே சேம் இன்ஜின் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேர் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் பஜாஜோட ஸ்பேரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியா கிடைக்கும். ரெண்டாவது மற்ற பிளாட்ஃபார்ம் மற்ற பைக்கோட கம்பேர் பண்றப்போ இது பிரைஸுமே உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். பஜாஜ் வண்டினாலே இன்ஜின் வந்து இஷ்யூ ஆயிடும், ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்ன்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பஜாஜ்ல எக்ஸிடி ஓல்டு மாடல் வந்து நானும் தான் யூஸ் பண்ணேன். உண்மையிலே பெஸ்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் எந்த இஷ்யூமே இல்லாம ஜஸ்ட் ஆயில் மட்டும் மாத்தினாலே நல்லா போயிட்டு இருந்த வண்டி தான் அது. நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இன்ஜினும் அதோடைய மெயின்டெனன்ஸ் வச்சு தான் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நான் நெகட்டிவா யோசிச்சது இந்த டயர் சைஸ் தான். பின்னாடி ரியரோட டயர் வந்து ரொம்ப சின்னசா கொடுத்துருக்காங்க மற்ற வண்டி இந்த 400cc கம்பேர் பண்றப்போ. ஸோ அது உங்களுக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கு. செகண்ட், இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா மைலேஜ் பத்திலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா 28-30 தான் அதோடைய மேக்ஸிமம் மைலேஜ் வரும். அதோட கம்மியாகவும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு நீங்க ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 2 பேர் உட்காந்து போக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா போக முடியும். சீட்டுமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. நீங்க யாராச்சும் போறீங்கன்னா பில்லியன் உட்கார வச்சு எப்படி இருக்குன்னு சூட் ஆகுமான்னு பார்த்து கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டியூவல் சேனல் EBS எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலயும் இன்க்ளூட் ஆகும். இந்த பைக்கை வாங்கலாமா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். நீங்க வந்து 400cc பட்ஜெட்குள்ள நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு மைலேஜ் எல்லாம் பிரச்சனையே கிடையாது, நான் வந்து பெர்ஃபார்மன்ஸா எதிர்பார்க்கறேன்னா கண்டிப்பா இந்த வண்டியை நீங்க செலக்ட் பண்ணலாம். வைப்ரேஷன் இருக்கு, ஆனா இந்த 400cc இந்த வைப்ரேஷன் கண்டிப்பா மேனேஜபிள் தான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.